கோயம்புத்தூர், வேலூர், தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. வரும் 3ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மாநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்குள் பெட்ரோல், டீசலை கொண்டுவர ஒருமித்த கருத்து உருவாக்கப்படும் என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவிப்பு. மது மற்றும் எரிசக்தி மாநிலங்களுக்கு முக்கிய வருவாய் ஆதாரமாக உள்ளதால் அதில் சவால் இருப்பதாகவும் கருத்து. டாடா நிறுவனத்தில் எதிர்பாராத விதமாக நடந்த தீ விபத்தில் எவ்வித பாதிப்பும் குறைபாடும் இல்லை. நேரில் பார்வையிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் கே. பி. முனுசாமி தகவல். உடுமலை அருகே அமராவதி அணையில் இருந்து புதிய மற்றும் பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு. செய்தித்துறை அமைச்சர் மு. பே. சாமிநாதன் மின்மோட்டாரை இயக்கி திறந்து வைத்தார். சென்னை ஆதம்பாக்கத்தில் பூட்டியிருந்த வீட்டை உடைத்து 31 சவரன் தங்க நகை திருட்டு. வீட்டின் உரிமையாளர் சொந்த ஊருக்கு சென்று இருந்த நிலையில் கொள்ளையர்கள் கைவரிசை. விமானப்படை தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா மரணம். பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் நசரல்லா கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தகவல். ராணிப்பேட்டையில் 9,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைகிறது டாடா மோட்டார்ஸ் நிறுவன தொழிற்சாலை. முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முகவரி. முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவுடைய பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, உலகின் பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முதல் முகவரியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. டாடா குழுமத்தோட தலைவர் திரு சந்திரசேகர் அவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கிறது நமக்கெல்லாம் கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. 2030க்குள் தமிழ்நாட்டில் 1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி அரசு செயல்படுகிறது. டாடா மோட்டார்ஸ் ஆலைக்கு அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் உரை. தமிழ்நாட்டில் சமூக நீதியை உள்ளடக்கிய வளர்ச்சி இருப்பதாக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் மகிழ்ச்சி. டாடா குழுமத்தின் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதால் பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் கிடைப்பதாக தகவல். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்ய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் பத்திரம் மூலம் மிரட்டி பணம் வசூலிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. விருதுநகர் அருகே பட்டாசு தொழிற்சாலையில் பயங்கர வெடிவிபத்து. பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வெடிவிபத்தின் அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள மாதிரியை மட்டுமே மாநாட்டுக்கான பேனர், சுவரொட்டிகளில் பயன்படுத்த வேண்டும். தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உத்தரவு. ஏடிஎம் கொள்ளையர்கள் 6 பேர் மீதும் கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. என்கவுண்டர் நடத்தப்பட்டது ஏன் என்பது குறித்து காவல்துறை விளக்கம். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரியை மேலும் 6% உயர்த்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சொத்து வரியை திரும்பப் பெற ராமதாஸ், டிடிவி தினகரன் வலியுறுத்தல். ஒசூர் செல்போன் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல். 5 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். ராமேஸ்வரம் பாம்பன் புதிய தூக்கு பாலத்தில் தானியங்கி வீல்கள் சமநிலை இல்லாததால் தூக்கு பாலத்தை தூக்க முடியாத சூழல். அக்டோபர் 2ஆம் தேதி ரயில் சேவை துவங்கும் என்று அறிவித்த ரயில்வே நிர்வாகம் தற்போது ஒத்திவைப்பு. சென்னை அருகே ஆட்டோவை வீலிங் செய்து சாகசத்தில் ஈடுபட்ட நபர் கைது. ஆட்டோவில் உடன் இருந்த அவரது நண்பர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலைக்கு இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கும் தொழிற்சாலையில் ஆண்டுக்கு 2 லட்சம் ஜாகுவார் லேண்ட் ரோவர் EV கார்களை தயாரிக்க திட்டம். இந்தியா மட்டுமின்றி உலகளவில் பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முதல் முகவரியாக திகழ்கிறது. நாட்டிலேயே எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று ராணிப்பேட்டையில் வாகன உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிற மொத்த மின் வாகனங்கள்ல 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது. இந்த இந்தூர் நாளைக்கு ஒரு கட்டுரையை நான் எழுதியிருந்தேன்.
தமிழ்நாட்டின் வளர்ச்சி தனித்தன்மை மாற்றுவது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூகத்திலேயே உள்ளடக்கிய வளர்ச்சி. சென்னை மாநகராட்சியில் ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வை கொண்டு வரும் தீர்மானத்தை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சொத்து வரி உயர்வு என்ற பெயரில் மக்களின் பாக்கெட்டுகளில் இருந்து தமிழ்நாடு அரசு பணத்தை பிடுங்குவதாகவும் கண்டனம். ஒசூரில் உள்ள டாடா மின்னணு தொழிற்சாலையில் இன்று அதிகாலை பயங்கர தீ விபத்து. பாதுகாப்பு நெறிமுறைகள் அனைத்தும் முறையாக பின்பற்றப்பட்டதால் ஊழியர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தகவல். இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதியான ஜம்மு காஷ்மீரில் தேர்தலை சீர்குலைக்க பயங்கரவாத செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுவதாக ஐநா பொதுச்சபையில் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஐநா பொதுச்சபையில் பேசியதற்கு இந்தியா பதிலடி. வெளிநாடு செல்லும் காங்கிரஸ் தலைவர்கள் இந்தியாவின் எதிரிகளை சந்திப்பதாக ஹரியானாவில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இன்றைய காங்கிரஸ் நகர்ப்புற நக்சலைட்டுகளின் பிடியில் சிக்கியுள்ளதாக விமர்சனம். நவம்பர் 26ஆம் தேதியுடன் முடிவடையும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் பதவிக்காலம். அதற்கு முன்னதாக மாநிலங்களில் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் அறிவுறுத்தல். ஹரியானா மாநிலத்தில் உள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அக்டோபர் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனையொட்டி ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாலில் ரோட் ஷோ நடத்தினார். ஹரியானா கார்கோடாவில் உள்ள ஒரு வீட்டில் சிலிண்டர் வெடித்ததில் 3 பேர் உயிரிழப்பு, 7 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. மகாராஷ்டிராவில் புதிதாக அமைந்துள்ள ஆக்ஸிஜன் பறவை பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்டார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. மாசு அதிகரிப்பால் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பூங்கா முழுக்க பல்வேறு விதமான மரங்கள் நடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. கேரளா ஆலப்புழாவில் உள்ள புன்னமடா ஏரியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற படகு போட்டி. 74 படகுகள் 9 பிரிவுகளில் போட்டியிட்டு முந்தி சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சாத்தூர் அருகே நடைபெற்ற பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து மாவட்ட நிர்வாக அலுவலர் நடவடிக்கை. சம்பந்தப்பட்ட பட்டாசு ஆலை உரிமையாளர் கந்தசாமி திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.